உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். இந்த உலகத்துல நாம எல்லாரும் நல்லவங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பே இல்லை. ஆனா அந்த நல்லவன் அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ள சிக்கிக்கிட்டு நம்மளோட சுயமரியாதையையும் நம்மளோட நேரத்தையும் மற்றவங்க கிட்ட அடகு வைக்கிறது இருக்குதுல்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் எப்படி தைரியமா நோன்னு சொல்ல கத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான். நம்ம வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து மற்றவங்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில நாமளே கஷ்டப்படுறோம். அந்த ஒரு முக்கியமான சிக்கலை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இதுக்கு ஒரு அருமையான கதையை உதாரணமா வச்சு எப்படி ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையவே மாத்தினாருன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரு ரவி. ரவி அந்த ஊர்லயே ரொம்ப நல்லவர்னு பேர் எடுத்தவர். யார் எது கேட்டாலும் தட்டாம செய்வார். யாருக்காவது உதவி வேணும்னா முதல்ல போய் நிக்கிறது இவர் தான். ஆனா ஒரு நாள் ஒரு பயங்கரமான புயல் மழை பெஞ்சது. 6 பெருக்கெடுத்து ஓடுச்சு. அந்த ஆத்துல ரவி தவறி விழுந்துட்டாரு. காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாரு. ஆனா அந்த சமயத்துல அவர் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாரோ அவங்க எல்லாம் கரையில நிக்கிறாங்களே தவிர ஒருத்தரும் தண்ணில குதிச்சு அவரை காப்பாத்தவே வரல. அப்பதான் ரவிக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நாம எல்லாருக்கும் நல்லது செஞ்சோம், ஆனா இன்னைக்கு நமக்காக நிக்க ஒருத்தருமே இல்லையேன்னு கவலைப்படுறாரு. அந்த நேரத்துல ஒரு தொப்பி மட்டும் தண்ணியில மிதக்குது. ரவி மூழ்கிடுறாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா ரவி பிழைச்சிட்டாரு. ஒரு பெரிய மருத்துவர் அவரை காப்பாத்தி சிகிச்சை கொடுத்தாரு. அந்த மருத்துவர் ரவி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு ரவி, அதுக்கு பேரு நைஸ் காய் சிண்ட்ரோம். அதாவது எல்லார்கிட்டையும் நல்லவன்னு பேர் எடுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனநிலை அப்படின்னு. மருத்துவர் சொன்ன இந்த விஷயம் ரவியோட கண்ணை திறக்குது. நீங்க நல்லவங்களா இருக்கிறது தப்பே இல்லை, ஆனா மத்தவங்க உங்களை ஒரு கருவியா பயன்படுத்த விடக்கூடாது. நீங்க எப்பவுமே எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சரிக்கு ஒரு மரியாதையே இல்லாம போயிடும். இதோ நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்பர் 1, நோ சொல்ல கத்துக்கோங்க. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு. எவனாவது வந்து ஏதாவது கேட்டா முடியாதுன்னு சொல்லிட்டா நம்ம கெட்டவன் ஆயிடுவோம்னு ஒரு பயம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்களை ஒரு டம்மி பீஸ் ரேஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க. நம்ம மனசுக்குள்ள ஒரு தப்பான கணக்கு இருக்கு. நாம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா எல்லாரும் நம்ம கிட்ட அன்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்க வேலைகளை விட்டுட்டு மத்தவன் வேலைக்கு ஓடி ஓடி உழைக்கும் போது அவன் மனசுல உங்களை பத்தின மரியாதை குறையுது. இவன் ஒரு அப்ராணி, சொன்ன பேச்ச கேட்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். ஒரு கட்டத்துல நீங்க நிஜமாவே ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இல்லன்னு சொன்னீங்கன்னா, என்னடா இவன் இன்னைக்கு மட்டும் இவ்வளவு சீன் காட்டுறான் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்க அவங்கள அப்படி பழக்கி வச்சிருக்கீங்க. உங்க நேரத்தை நீங்க ஒரு தங்க மாதிரி மதிக்கணும். இப்போ ஒருத்தர் வந்து, மச்சான் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப், என் கூட கடைக்கு வாரியா அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுப்போம். உங்களுக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கலாம். அப்போ நீங்க தயக்கமே இல்லாம, சாரிப்பா இன்னைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு, இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லணும். இதனால அவர் கோச்சுப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தரோட நேர்மையான இல்லை என்பது ஒரு பொய்யான சரியை விட 1000 மடங்கு மேலானது. நீங்க எப்போ வேண்டாம் இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றீங்களோ அப்போதான் உங்களுடைய ஆளுமை வெளியே தெரியுது. இது ஒண்ணு திமிரு கிடையாது நண்பா, இது ஒரு தெளிவா இருக்கிற மனுஷனை தான் இந்த உலகம் அண்ணாந்து பார்க்கும். குனிஞ்சு குனிஞ்சு போறவனை குனிய வச்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு தலைவனா இருக்கணும்னா சில இடங்கள்ல கராரா இருக்க கத்துக்கணும். சாரி பாஸ், இதுதான் என்னுடைய லிமிட், இதுக்கு மேல என்னால வர முடியாது அப்படின்னு ஒரு கோடு போடுங்க. அந்த கோட்டை நீங்க போடும்போது மத்தவங்க அந்த கோட்டை தாண்டி வர்றதுக்கு யோசிப்பாங்க. அதுதான் உண்மையான கெத்து. கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன், நீங்க மத்தவங்களுக்கு நோ சொல்லும் போது ஆக்சுவலா நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு திறமைக்கும் உங்க அமைதிக்கும் எஸ்ன்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். உங்க சந்தோஷத்தை அடகு வச்சு மத்தவங்க முகத்துல சிரிப்பை வர வைக்கணும்னு அவசியமே இல்லை. அது எப்பவுமே நிலைக்காது. நீங்க உறுதியா இருக்கும்போது வர்ற அந்த மரியாதை தான் காலம் புறணிக்கும். அதனால இனிமே ஏதாவது தேவையில்லாத விஷயம் வரும்போது நிமிர்ந்து நின்று கண்ணை பார்த்து மரியாதையோட சாரி முடியாதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ தெரியும் நீங்க யாருன்னு. நான் சொல்ல போற 2வது பாடம், குற்ற உணர்ச்சியை தூக்கி போடுங்கள். நம்ம ஊர் மக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சாபமே இதுதான். ஏதாவது ஒரு விஷயத்த வேண்டான்னு சொல்லிட்டா உடனே அந்த மனுஷன் முகத்தை தூக்கி வச்சுப்பானோ, நம்மளை பத்தி தப்பா நினைப்பானோன்னு யோசிச்சு நம்ம தூக்கத்தை நாமளே கெடுத்துப்போம். அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குதுல்ல, அது ஒரு அரிச்ச மரம் மாதிரி உங்களை உள்ளுக்குள்ளேயே அரிச்சு தின்னுடும். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு புது சட்டைய வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா உங்க கூட வர்ற ஒருத்தர், என்னப்பா இது கலர் ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்க, ஐயோ அவருக்கு பிடிக்கலையே, நாம இதை எடுத்தது தப்போ அப்படின்னு ஃபீல் பண்ணி அந்த சட்டையை எடுக்காமலே ஓரமா வச்சா அதுக்கு பேர் என்ன? அது உங்களுடைய பலவீனம். அவர் பார்வையில அந்த சட்டை நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா போட போறது நீங்க, உங்க காசு.
உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி, உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க தான் ட்ரெஸ் எடுக்கணும். அப்போ முடிவு உங்களோடதா மட்டும்தான் இருக்கணும். மத்தவங்க ரசனைக்காக உங்க விருப்பத்தை நீங்க ஏன் பலி கொடுக்கணும்? இதே மாதிரி தான் வாழ்க்கையிலும். ஒருத்தர் உங்ககிட்ட ஏதாவது கேட்கிறப்போ உங்க சூழ்நிலை காரணமா உங்களால அதை செய்ய முடியலன்னு வச்சுப்போம். அப்போ நீங்க இல்லன்னு சொன்னதுக்காக வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க இல்லன்னு சொன்னதும் அந்த நபர் மூஞ்சியை தூக்கி வச்சாருன்னா அது அவரோட குணத்தை காட்டுதே தவிர உங்களோட தப்பே இல்லை. உண்மையை சொல்ல போனா மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க ஒரு லெவலுக்கு மேல பொறுப்பேற்கவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் பூர்த்தி பண்றதுக்கு நீங்க ஒன்னும் மேஜிக் பண்ற ஆள் கிடையாது. நீங்க ஒரு சாதாரண மனுஷன். உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. ஐயோ பாவம்னு நீங்க பாக்குற அந்த பரிதாபம் ஒரு கட்டத்துல உங்களையே ஒரு அடிமை மாதிரி மாத்திடும். நீங்க எடுக்கிற ஒரு முடிவு உங்க முன்னேற்றத்துக்கும் உங்க நிம்மதிக்கும் முக்கியம்னா அதுக்காக மத்தவங்க வருத்தப்படுறத பத்தி கவலைப்படாதீங்க. சூரியன் உதிக்கும் போது சிலருக்கு வெயில் கஷ்டமா இருக்கும். அதுக்காக சூரியன் உதிக்காம இருக்குமா? உங்களுக்கான உரிமையை நீங்க எடுக்கும் போது மத்தவங்க வருத்தப்படுறாங்கன்னா அந்த வருத்தம் அவங்க மனசுல இருக்கிற குறையே தவிர உங்களோடது இல்ல. நீங்க உங்க பாதையில தெளிவா நேர்மையா போயிட்டே இருங்க. அந்த தேவையற்ற பாரத்தை இறக்கி வச்சாதான் நீங்க வேகமா ஓட முடியும். 3. முடிவெடுக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? யாராவது ஒரு காரியம் ஆகணும்னு நின்னா அந்த ஸ்பாட்லயே ஓகே பண்ணிடலான்னு ஒரு சீன் போடுவோம். ஆனா அப்புறம் தான் தெரியும் அந்த வேலையில இருக்கிற வில்லங்கம் என்னன்னு. அந்த நேரத்துல நாம மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கு பதிலா ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறது எவ்வளவு புத்திசாலித்தனம் தெரியுமா? ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. சர்வர் மெனு கார்டை நீட்டுறாரு. நீங்க அந்த லிஸ்ட்டை ஒரு தடவை கூட முழுசா பார்க்காம எடுத்த உடனே ஒரு பிரியாணி போடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுப்போம். ஆனா சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் தெரியுது அன்னைக்கு அந்த பிரியாணி சுமாரா தான் இருக்குது. ஆனா அங்க இருக்கிற ஸ்பெஷல் டிஷ் வேற ஒண்ணுன்னு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவசரப்பட்டுட்டோமே, கொஞ்சம் மெனுவை படிச்சு பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணும்ல. இதே லாஜிக் தான் மத்தவங்க கேட்கிற கோரிக்கைக்கும். யாராவது இந்த ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னாலோ இல்ல நாளைக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டாலோ உடனே தலையாட்டாதீங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சொல்றேனே இல்லனா வீட்டுல கேட்டுட்டு சொல்றேனே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு வைங்க. அந்த கொஞ்ச நேரத்து இடைவேளை இருக்குதுல்ல, அது ஒரு மிகப்பெரிய கவசம் மாதிரி உங்களை காப்பாத்தும். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூட யோசிக்க டைம் கொடுக்காம இப்பவே சொல்லு, இப்பவே வேணும்னு கட்டாயப்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நிதானமான முடிவு தான் எப்பவுமே சரியா இருக்கும். அந்த கேப்ல நீங்க யோசிச்சு பார்க்கலாம், நாம உண்மையிலேயே அந்த நேரத்துல ஃப்ரீயா இருக்கோமா, இந்த காரியத்தை நம்மளால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியுமா அப்படின்னு பல விஷயங்கள் உங்க மண்டைக்குள்ள ஓடும். வெறும் எஸ் சொல்றதுனால மட்டும் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிட முடியாது. ஆனா யோசிச்சு சொல்றதுனால நீங்க ஒரு தெளிவான ஆளா மதிக்கப்படுவீங்க. அவசர குடுக்கையா இல்லாம நிதானமா காய் நகர்த்துறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. அதனால இனிமே எந்த ஒரு புது கமிட்மெண்ட் வந்தாலும் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்துட்டு யோசிச்சு சொல்றேனே அப்படின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை உங்களை பல இக்கட்டான கட்டத்தில இருந்து காப்பாற்றும். 4. எல்லைகளை வகுத்து கொள்ளுங்கள். வாழ்க்கைன்றது ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கிரவுண்ட்ல ஒரு பவுண்டரி லைன் இருக்கும். அந்த கோட்டை எதுக்கு போட்டிருக்காங்க? பேட்ஸ்மேன் அடிக்கிற பந்து அந்த கோட்டை தாண்டி போனாதான் அதுக்கு ஒரு மதிப்பு. அதே மாதிரி ஃபீல்டிங் பண்றவங்க அந்த கோட்டை தாண்டி வெளியே போய் நிக்கவே முடியாது. அந்த கோடு தான் அந்த ஆட்டத்துக்கே ஒரு வரைமுறை தருது. உங்க லைஃப்லயும் அப்படி ஒரு லட்சுமண கோடு இல்லைன்னா வர்றவன் போறவன் எல்லாம் உங்க மனசுக்குள்ள புகுந்து விளையாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை சின்னதா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மொபைல் போன் வச்சிருக்கீங்க. அதுல உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சிருப்பீங்க. எதுக்கு? உங்க பர்சனல் விஷயங்கள், போட்டோக்கள் எல்லாம் மத்தவங்க பார்க்க கூடாதுன்னு தானே. யாராவது உங்க போன் பாஸ்வேர்டு சொல்லு, நான் செக் பண்ணணும்னு கேட்டா கொடுப்பீங்களா? மாட்டீங்கல்ல. ஏன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட இடம். இதே மாதிரி தான் உங்க நேரமும் உங்க உழைப்பும். யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்கன்னா அது உங்க நிம்மதியை கெடுக்குதான்னு பாருங்க. பாஸ், இன்னைக்கு நைட் நான் சீக்கிரமா தூங்கணும், அதனால லேட் நைட்ல கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு கோட்டை போடுங்க. அந்த கோட்டை நீங்க போடலைன்னா நடுராத்திரியில கூட உங்களுக்கு கால் பண்ணி மொக்க போடுவாங்க. இவன் எது சொன்னாலும் கேட்பான்னு ஒரு முத்திரை கொடுத்துருவாங்க. மத்தவங்களுக்கு உதவுறது தப்பே இல்லை. ஆனா அது உங்க சுயமரியாதையை அடகு வச்சு இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துல இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுதான் லிமிட் அப்படின்னு ஒரு வேலி போடுங்க. அந்த வேலிக்குள்ள யாரையும் அனாவசியமா நுழைய விடாதீங்க. இந்த உலகத்துல நீங்க ஒரு கெத்தான ஆளா இருக்கணும்னா உங்களுக்குன்னு சில கொள்கைகள், சில கட்டுப்பாடுகள் இருக்கணும். அந்த கோட்டை நீங்க உறுதியா பிடிச்சுக்கிட்டாதான் மத்தவங்க உங்களை ஒரு முக்கியமான ஆளா பார்ப்பாங்க. நீங்க மத்தவங்களுக்காக எவ்வளவு தூரம் வளைஞ்சு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை நசுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நண்பா, இன்னைக்கே ஒரு கோடு போடுங்க. எது வரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காக இறங்கி வருவீங்க, எதுக்கப்புறம் ஸ்டாப் சொல்வீங்கன்னு உங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கட்டும். அந்த கோட்டை யாருக்காக எந்த சூழ்நிலையிலும் மாத்திக்காதீங்க. நீங்க மதிக்கப்படணும்னா முதல்ல உங்க எல்லைகளை நீங்க மதிக்கணும். 5. உண்மையான நட்பு நிலைக்கும்.
நாம ஒரு தப்பான கணக்குல இருப்போம். எல்லாத்துக்கும் ஜால்ரா தட்டினாதான் நம்ம கூட இருக்கிற பசங்க நம்மள மதிக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஒரு தடவை மச்சான் இன்னைக்கு இது எனக்கு செட் ஆகாது, நான் வரல அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அப்பதான் உங்க கூட சுத்துறதுல எது ஒரிஜினல் பீஸ் எது டூப்ளிகேட் பீஸ்னு உங்களுக்கு அப்பட்டமா தெரியும். நான் சொல்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு செருப்பு கடைக்கு போறீங்க. அங்க இருக்கிற ஒரு புது மாடல் செருப்பை எடுத்து போட்டு பாக்குறீங்க. அது பார்க்க பயங்கர கெத்தா இருக்குது. ஆனா உங்களுடைய காலுக்கு ரொம்ப டைட்டா இருக்குது, உறுத்துது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ பார்க்க நல்லா இருக்குதே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அதை போட்டுட்டு நடப்பீங்களா? இல்ல கால் தான் முக்கியம்னு கழட்டி போட்டுட்டு வேற மாடல் பாப்பீங்களா? உறவுகளும் அப்படிதான். உங்க மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற உறவு எவ்வளவு அழகா தெரிஞ்சாலும் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒண்ணுதான். உண்மையான பாசம் இருக்கிற இடத்துல நீங்க ஒரு விஷயத்த இல்லன்னு சொன்னா, சரிப்பா உனக்கு ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தட்டி கொடுத்துட்டு போவாங்க. ஆனா வெறும் காரியத்துக்காக உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற கூட்டமா இருந்தா, நீங்க முடியாதுன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்களை பத்தி மட்டமா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா இவன் இவ்வளவு ஓவரா பண்றானே அப்படின்னு கேட்பாங்க. உங்க நேர்மையை தாங்குறவன் தான் உங்க கூட கடைசி வரைக்கும் நிற்பான். மத்தவங்க எல்லாம் ஒரு சீசன்ல வந்துட்டு போற பறவைங்க மாதிரி தான். நீங்க பொய்யா நடிச்சு ஒருத்தரை திருப்தி படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா முகஸ்துதி பண்ணி கூடவே வச்சிருக்கிற உறவு ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பா கண்ணாடி மாதிரி உடைஞ்சு சுக்குநூறா போயிடும். அதனால நண்பா பயப்படாதீங்க. நீங்க உங்க கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஒருத்தன் உங்களை விட்டு தூரமா போறானா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில இருந்து ஒரு தேவையற்ற குப்பை தானாகவே வெளியே போயிருக்குன்னு அர்த்தம். எப்போ நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ அப்போதான் உங்க கூட இருக்கிறவங்களும் உண்மையானவங்களா இருப்பாங்க. அந்த தெளிவு தான் உங்க மனசுக்கு நிம்மதியை தரும். ரவி அந்த மருத்துவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் இதுதான். ஊருக்கு திரும்பின ரவி முன்னாடி மாதிரி எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடாம தனக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்ய ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல மத்தவங்க அவரை பத்தி தப்பா பேசினாலும் போக போக எல்லாரும் அவரை மதிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்துல நீங்க மதிக்கப்படணும்னா முதல்ல நீங்க உங்களை மதிக்க கத்துக்கணும். நீங்க உங்களோட நேரத்தை மதிக்கலனா வேற யாரும் அதை மதிக்க மாட்டாங்க. அதனால நண்பா, இனிமே உங்களுக்கு விருப்பம் இல்லாத விஷயங்களுக்கு தைரியமா ஆனா மரியாதையா வேண்டாம்னு சொல்லி பழகுங்க. இது உங்களை ஒரு வலிமையான மனிதரா மாற்றும். வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அதை மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காகவே வாழ்ந்து வீணடிக்காதீங்க. உங்க கனவுகள் உங்க விருப்பங்கள் எதுவா வேணா இருக்கட்டும், அதுக்காக வாழுங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா உங்களை நீங்களே அழிச்சிட்டு செய்யாதீங்க. நீங்க சிறப்பா வாழும் போதுதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்களால ஒரு ஊக்கமா இருக்க முடியும். இந்த வீடியோ மூலமா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நோ சொல்ல தயங்காதீங்க. அது உங்களை மத்தவங்க முன்னாடி கௌரவமானவரா காட்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனா அதே சமயம் நீங்களும் நிம்மதியா இருக்கணும். இதுதான் வாழ்க்கையோட ரகசியம். நன்றி நண்பா. அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சென்று வருகிறேன். நான் உங்கள் நண்பன் நெவர்.